பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் வேத வசனத்தை ஆதாரமாய் கொண்டு அவர் சொல்லக்கூடிய படிப்பினைகளை கற்றுக்கொள்ள நாம் அனைவரும் ஒரு மனதாய் கூடியிருக்கிறோம். இன்றைய நாளினுடைய செய்திக்குள்ளார கடந்து போவதற்காக ஆதாரமாய் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் முதல் 8 வசனங்களையும் வாசிக்க கேட்போமே. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆமென். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரத்தை அளித்தார். ஏற்கனவே சிறைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் இதுல வரைக்கும் நாம இது நாள் வரைக்கும் எந்த மாதிரி இந்த வசனங்களை நாம பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா வீட்டு சபைக்கு ஆதாரமாய் இருக்கக்கூடிய வேத பகுதி அப்படின்னா எபேசியர் 4 தான். ஆனா நாம ஒரே விசுவாசமும் ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் ஒரே கர்த்தரும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே தேவனும் பிதாவுமாய் இருக்கக்கூடிய அந்த அடிப்படைக்குள்ளாரதான் நாம எல்லாருமே கூடி ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம். அந்த அடிப்படை விசுவாசத்துல இருக்கக்கூடிய இந்த வசனத்தினுடைய ஆதாரம், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு உன்னதங்களுக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளிப்பார். அப்ப சிறைப்பட்டவர்களை ஏற்கனவே இருக்கக்கூடிய பிசாசினுடைய காரியங்களுக்கு மேற்கொண்டு பிசாச நசுக்கி அதுக்கப்புறமேட்டு மனுஷர்களுக்கு வரங்களை அளிப்பார் அப்படிங்கிறதும் ஒரு பகுதியில நாம் புரிந்து கொள்ளலாம். இது வசனத்தினுடைய ஒரு பகுதி. மறுபகுதியில சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, ஏன்னா இதையும் பழைய ஏற்பாட்டுல நாம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதங்களின் புத்தகம் 68வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தை வாசிப்போமே. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். என்னாலும் ஆண்டவருக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஆமென். நம்மை ரட்சிக்கக்கூடிய தேவன் அவர்தான். அப்படின்னா இதுல பழைய ஏற்பாட்டுல தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்று கொண்டார். முதல் வருகையில அவர் தேவனுடைய சமூகத்துல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய சகல பலிகளையும் செலுத்தி சிறை இருப்பு கதவுகளை எல்லாவற்றையும் உடைத்து வரங்களை எல்லாவற்றையும் பெற்று கொண்டவராய் முதல் வருகையில அவர் இருந்தது. நாம் எபேசியருடைய நிருபத்துல வாசிக்கக்கூடியது வரங்களை அழித்தார் அப்படின்னு இருக்கும். இதுல வரங்களை பெற்று கொண்டார்ன்னு இருக்கும். வரங்களை அழிக்கிறது அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடியதாய் அவர் இருக்கிறாரு. ஆனா முதல்ல அவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமேட்டு மனித ரூபம் எடுத்து மனித சாயலில மனிதனுடைய மரணத்தினுடைய பிரகாரமாய் சென்று அவைகளை எல்லாவற்றையும் அனுபவித்த பின்பு அந்த தேவனுடைய பரிசுத்தத்திற்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாவற்றையுமே அவர் பெற்று கொண்டார். இதற்கு அப்புறமேட்டு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளிப்பார். அப்போ பிசாசுக்களை எல்லாவற்றையுமே சிறையாக்குறதுக்கு மட்டும் இல்ல, நாம கர்த்தருக்குள்ளாரே சிறை இருப்புக்குள்ளாரே போகிறவர்களாய் இருந்தோம்னா அவருக்குரிய வரங்களை எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஆகிறோம். ஏன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 24, 25, 26 வாசிப்போமே.
பரகிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பரகிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடிகளோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் சொல்லக்கூடிய விஷயம் என்னதுன்னு, பராக்கிரமங்களுடைய கையில இருந்து கொள்ளை பொருளை வாங்க முடியாது, பராக்கிரமனால் சிறைப்பட்டு போனவர்கள் விடுவிக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஏற்கனவே நாம பிசாசினுடைய கிருகைகளிலிருந்து கொள்ளையாடப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பராக்கிரமம் அப்படின்றது சொல்லக்கூடியது எல்லாமே பிசாசினுடைய கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாக, பலவானை முந்தி கட்ட வேண்டும் அப்படிங்கிற வசனம் எல்லாமே பாத்தீங்கன்னா பிசாசை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும். உலகபூர்வமாய் இருக்கக்கூடிய காரியங்கள்ல அந்த சிறைப்பட்டு போனவர்கள், கொள்ளையாடின பொருளாய் போனவர்கள், பலவந்தனுடைய கையில இருக்கிறவர்கள், இது எல்லாத்தையுமே வழக்காடி தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா நம்மை அவருடைய இரண்டாம் வருகையில அவருடைய வழக்கே இதுதான், நம்மளை முதல்ல விடுவிச்சு எல்லாவற்றையும் பரத்திற்கு நேராகவும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மை விடுவிக்கவே முடியாது, நம்ம இதுல இருந்தே வெளியே வரவே முடியாது. அப்படிங்கிறதுல எல்லாத்துல இருந்தும் விடுதலை கொண்டு வர முடியும், என் தேவனால் முடியும். அந்த இரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால போகணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஒன்றிலே நான் சிறைப்பட்டவனாய் இருக்கிற பட்சத்துலதான் அதுல இருந்து விடுதலை ஆக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை இருக்கும். நான் எதற்கு அடிமைப்பட்டவனாய், எதற்கு சுதந்திரவாளியாய், எதற்கு தேவனுடைய சமூகத்துல என்னை முழுவதுமாய் கையளித்தவனாய் இருக்கிறேன் என்பதுல நாம எல்லாருமே கொஞ்சம் தீர்க்கமும் திண்ணமும் தெளிவுமாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். ஆமென். ஏன்னா தேவனுடைய சமூகத்துல நான் எங்கன ஒரு பகுதியில தேவனுடைய சமூகத்துக்குள்ளார முழுவதுமாய் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனோ அப்பதான் அவரை அறியக்கூடிய வாசனையை நான் வெளிப்படுத்தக்கூடியவனாய் இருக்கிறேன். அப்படி வெளிப்படுத்துறது எப்படின்னா தொடர்ந்து 15, 16, 17 வாசிருக்கு சிஸ்டர். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஆமென். தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர்கள் பேசக்கூடியது சொந்த வார்த்தைகள் அல்ல, சொந்த கற்பனைகள் அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல, ஏதோ கேட்கிறவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ கிளவி கதைகளையும் பேசக்கூடியவர்களாய் அல்ல. அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடிய கலப்பில்லாத தேவ வசனத்தினாலே துப்புரவாக பேசக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி துப்புரவா பேசுறதுனாலதான் கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையும் ஒரே இடத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய விதத்துல இவர்களுடைய ஒப்பு கொடுத்ததல் எப்படி தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல
வெளியரங்கமாய் இருக்கக்கூடியதா இருக்குது. ஏன்னா நம்ம அநேகரை போல மல்டிடியூடு போல இந்த உலகத்துல இருக்கக்கூடியது அநேகர் ஒரு விதத்துலதான் இருக்கிறாங்க. நீங்க ஒரு சில பேர் தான் இப்படி இருந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் வெளி உலகம் தெரியல, வெளிய இன்னும் எப்படி இருக்கணும்னு தெரியல, இன்னும் இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்களுக்கு போல அநேகரை போல் நாம் கலப்பாய் பேசுகிறவர்களாய் இல்லாதபடிக்கு தேவ வசனத்திற்கு உட்பட்டவர்களாய், தேவ வசனத்துக்குள்ளார நம்மளை சிறையிருப்பாக்கி இருக்கணும். சிறைப்பட்டவர்களாய் நாம மாறுறப்பதான் அந்த தேவ வசனம் நம்மளை ஒரு முழுசா சிறையிருப்புக்குள்ளார கொண்டு போயிடணும். அப்படி இருக்கும் பட்சத்துலதான் நாம் கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனையாகவும் நம்மளுடைய வாசனை இருக்க முடியும். 1 கொரிந்தியர் 15:57 58 வரைக்கும் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமேன். அப்ப கர்த்தருடைய தேவனுடைய சமூகத்துக்குள்ளார அந்த படுகிற பிரயாசம் விருதாவாய் போட நாம இப்போ என்னது சபையை விட்டு நாம ஒரு கூட்டமாய் நம் வீடுகளில கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். தசமபாகம் இல்லை, காணிக்கை இல்லை, பண்டிகை இல்லை, தேவையில்லாத வீண் பேச்சுகளோ, தேவையில்லாத ஆர்ப்பரிப்புகளோ, ஆரவாரங்களோ, நம்ம இருதயத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய ஆராதனை முறைமைகள் கூட நம்ம எல்லாத்தையுமே தவிர்த்தவர்களாய் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நாம் படுகிற பிரயாசம் எல்லா விஷயத்திலயுமே கொஞ்சம் நம்ம சீர் பொருந்தினவர்களாய் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே ஒடுக்குனவர்களாய் போகிறோம். ஆனா அந்த படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாதபடிக்கு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வசனத்துல உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிருபையில எப்பொழுதும் பெறுகிறவர்களாகவும் நாம இனிமேல் சிந்திக்கிறதும் பேசுறதும் நாம ஒவ்வொரு விஷயத்துல இருக்கக்கூடிய சம்பாஷணைகளும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளார இருந்து நம்மளை அந்த வசனத்துக்குள்ளார அடிமைப்பட்டவர்களை போல, அந்த வசனத்துக்கு சிறைப்பட்டவர்களை போல, இவங்களுக்கு வசனத்தை தவிர வேற எதுவும் பேச தெரியாது போல இருக்கு, இவங்களுக்கு பைபிளை தவிர வேற எதுவும் தெரியாது போல இருக்கு. இன்னைக்கு உலகபூர்வமா ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சோசியல் மீடியாவை நாம பார்க்காமையோ, சோசியல் மீடியாக்குள்ள நுழையாமலோ, சோசியல் மீடியாவை பயன்படுத்தாமலோ நாம உலகத்தினுடைய காரியத்தை எதையுமே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இருக்கும். பட் அதுல எல்லாத்துலயுமே மீறி நாம ஒரு விஷயத்துல கண்ணு கட்டுனவர்களை போல ஒரு பக்கத்திலேயே நாம போய்கிட்டு எனக்கு சினிமா வேணாம், டிராமா வேணாம், பொழுதுபோக்குகள் வேணாம், தேவையில்லாத சம்பாஷணைகள், ஆகாத ஒழுக்கங்கள் எதுவுமே தேவையில்லை, பண்டிகை தேவையில்லை, பகட்டுகள் தேவையில்லை, ஆடம்பரமான ஆராதனைகள் கூட தேவையில்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நாம் பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசப்படுறது விருதாவாய் போகாதபடிக்கு நாம இருக்கணும். அப்படின்னா நாம் வசனத்தில் உறுதிப்பட்டவர்களாகவும் வசனத்துல இருந்து அசையாதவர்களாகவும் வசனத்துல கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் நாம் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை இந்த நாளிலே அழைத்தவராய் இருக்கிறார். அதுக்குள்ளார நாம நிக்கிறப்ப நாம ஏதோ ஒரு அடிமைப்பட்டவர்களை போல உலகத்தாருடைய கண்களுக்கு தெரியக்கூடியதா இருக்கும். நாம ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளார நிக்கிறதாகவும், இவங்களுக்கு இன்னும் வெளி உலகம் சரியா தெரியாம இருக்குது, வெளிய காரியங்கள்லாம் இன்னும் புரியாம இருக்குது, 1000 உலகத்துல நடக்குது, இவங்க என்னன்னா இதையே பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க, கர்த்தர் வருவாருன்றாங்க, உலகம் அழிய போகுதுங்கிறாங்க, 3ஆம் உலக போர் தொடங்க போகுதுன்றாங்க, அதையே தான் எதிர்பார்த்து அதையே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உலகம் 1000 சொன்னாலும் நான் கர்த்தருக்குள் சிறைப்பட்டவனாய் இருக்கிறேன். என்னை இன்னும் சிறையாக்கி எனக்கு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய வரத்தை எல்லாத்தையும் தேவன் அருளணும். அப்படின்னா அவருக்கென்று நான் ஒரு அடிமைப்பட்டவனாய், கர்த்தருடைய வசனத்திற்கு நான் என்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறவனாய் நாம் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் கர்த்தர் எப்பொழுதும் வெற்றி சிறக்குகிறவராய் இருக்கிறார். மரியாதை நாம பார்த்தோம் அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள்.
அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். அப்ப இவளுக்கு ஒரு கண்ணி, கணவனை அறியாதவள். இப்போ கேக்குறாங்க, உனக்கு நான் பிள்ளை வரும் அப்படின்னு சொன்னா, இருங்க எங்க அப்பா கிட்ட கேட்டு வரேன், எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன், எனக்குன்னு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி பரிசுத்தத்திற்கு ஏதுவான விஷயத்திற்கு அவள் பதில் மொழி என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு அடிமை. நீங்க என்ன செய்றீங்களோ, எனக்கு கணவனை அறியறதுக்கு முன்னாடி என் கர்ப்பத்தை கொடுக்குறீங்களா கொடுங்க, அந்த உலகம் என்னை வேசின்னு சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை எதையுமே யோசிக்கவே இல்லை. அவ ஏதோ அந்த இடத்துல ஒரு அடிமை எப்படி எஜமானன் உத்தரவிற்கு உடனே ஒத்துக்குவானோ அதே மாதிரி அவ உடனே ஒத்துக்கிட்டு தேவனுடைய நான் அடிமை, நான் அடிமை, அந்த வசனத்தினிடையே நான் உறுதிப்பட்டவளாகவும், கர்த்தருடைய வசனத்திலே உறுதிப்பட்டவளாகவும், கர்த்தருடைய வசனத்திலே அசையாதவனாகவும், கர்த்தருடைய கிரியைகளை பெருகுகிறவராலும் அந்த இடத்துல நிக்கிறதுனால அவ பட்ட பிரயாசம். ஏன்னா நிறைய கன்னிகைகள் அந்த நாளில கர்த்தருடைய வருகைக்கென்று காத்திருந்தவர்கள், தேவன் என்னுடைய கர்ப்பத்துல பிறப்பாருன்னு சொல்லி காத்திருந்தவர்கள் அநேகர்கள் உண்டு. ஆனா அதன் நடுவுல கணவனை அறியாத திருமணம் ஒப்பந்தமானது பேர்கட்டு போகுமோ அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் இல்லாமல் இதோ ஆண்டவருக்கு அடிமை. இன்னைக்கு உங்களால உங்களுடைய நல்ல காரியங்களுக்கும் சரி கெட்ட காரியங்களுக்கும் சரி இது தேவன் கொடுக்கிறார், தேவன் எனக்கு அனுமதிக்கிறார், தேவனுடைய கரத்துல நான் ஒரு அடிமையாய் நான் இருக்கிறேன் என்று எத்தனை நாள் சொல்லி இருக்கிறீங்க டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய காரியத்துல நல்லது நடக்கலன்னா கர்த்தர் எனக்கு இன்னும் செய்யலன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துதான் நாம பல விஷயங்களை சோத்திரம் செய்யறதா இருக்கட்டும், தேவனுடைய சமூகத்துக்குள்ளார அவருடைய ஆவிக்குரிய காரியத்துல கலந்துக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நாம செய்யக்கூடியது ஏதோ ஒரு சிறு எதிர்பார்ப்பின் நடுவிலே மாத்திரம்தான். நான் அவருக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சொந்தமானதல்ல, இந்த 8 to 9 எனக்கு சொந்தமானது அல்ல, நான் கர்த்தருடைய அடிமை, அதனால இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் எத்தனை நேரங்கள் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே உன்னையே நீ ஒப்பு கொடுத்திருக்கிற. லூக்கா 1:48 வாசிங்கள. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அப்ப அந்த வார்த்தை அவர் பாடக்கூடிய சங்கீதம் தான், மரியாள் சங்கீதம் தான் இது. அவர் சங்கீதம் பாடுறா, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அப்ப எவ்வளவு தாழ்மையா, எவ்வளவு சிறைப்பட்டு போனவர்களை போல அவர் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்திருந்திருப்பா. அதனாலதான் அவனுடைய சங்கீதத்தினுடைய வார்த்தைகளே அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அதனாலதான் சந்ததி முழுக்கவே அவளை பாக்கியவதி பேருடையாள் என்று சொல்லக்கூடிய விதத்துல கர்த்தர் ஆசிர்வதிக்கிறாரு. அப்படின்னா அதற்கு முன்பாக அடிமையின் தாழ்மை, அந்த தாழ்மைக்குள்ளார அவள் இருந்தவளாய் இருக்கிறார். ஏன்னா நான் ஒரு இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டவன், கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுலதான் இன்னைக்கு எல்லாருடைய கம்பீரமா இருக்குது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஏசப்பா அவருடைய பிள்ளை அப்படிங்கிறது. நான் ஏசப்பாவுக்கு மரியாள் சொன்னது, நான் ஏசப்பாவிற்கு அடிமை, ஆண்டவரே உமக்கு நான் அடிமை. அந்த தாழ்மையில நீங்க கண்ணோக்கி பார்த்தீங்கன்னா என் கர்ப்பத்துல கூட நீங்க பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய வார்த்தைகள் இருக்குது. இதை விட ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். ஆமேன். ஏற்கனவே அடிமை பண்ணதாங்க, அடிமை பண்ணி இப்பொழுதும் அடிமையாத்தான் இருக்கிறான். பிள்ளை கர்ப்பம் தரிச்சதுக்கு அப்புறமேட்டும் அடிமையாத்தான் இருக்கிறான். ஆனா அவ ஓடுறதுக்கு முகாந்திரம் இருக்கு. தன்னுடைய நாச்சியார் ரொம்ப கொடுமையா நடத்துறாங்க,
தன் கர்ப்பவதியா இருந்தும் மாசமா இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை வந்து ரொம்ப கொடுமையா எடுத்து அதிகமான வேலை வாங்குகிறவர்களா இருக்கிறாங்க. என்னால தாங்க முடியல, அதனால நான் தப்பிச்சு ஓடி போறேன்ட்டு போறேன். நான் போனவளை சும்மாவா விட்டார் கர்த்தர்? 8வது வசனத்தை வாசிங்க. இதே அதிகாரத்துல 16வது அதிகாரம் 8வது வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராவை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். ஆமென். இதே கர்த்தருக்கு தெரியாதா அவ எங்க இருந்து வரா, எங்க போறான்னு? சர்வத்தையும் படைத்த கர்த்தருக்கு அவளுடைய வாயில இருந்து கேட்கணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு? வாய்மொழி பிறப்பு ரொம்ப அவசியங்க. உங்களுடைய ஜெபமே அதற்காக தான். நீங்கள் உங்களுடைய ஜெபத்துல வாய் சொல் பிறவாதற்கு முன்பாகவே கர்த்தர் அதை அறிந்தவராய் இருக்கிறார் அப்படின்னு இருந்தாலும், அவங்களுடைய ஜெபம், அந்த அறிக்கை தேவனுடைய சமூகத்துல எப்படிப்பட்ட அறிக்கையா இருக்குது? என் நாச்சியார். அப்போ அந்த இடத்துலயும் அவள் தன்னுடைய எஜமானிய எந்த ஒரு விதத்திலையுமே குறைவில்லாத ஒரு வார்த்தையோடு தான் அவ வந்து சொல்றா. இன்னைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு சேதமோ, ஏதாச்சும் ஒரு இழப்போ, ஏதாச்சும் ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வந்ததுக்கு அப்புறமேட்டு அதற்கு காரணமானவர்களை நம்ம ஆத்திரம் தீர என்னென்னமெல்லாம் சொல்லி தீர்த்தறோம். ஆனா இவ அது கொடுமை தாங்காம வனாந்தரத்துல ஓடி செத்தாலும் ஜாகுறேன்ற மாதிரி ஓடி வரல. நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி வருகிறேன். சாராயை விட்டு ஓடி வருகிறேன்னு சொன்னாலே போதுமே, ஏன் நாச்சியார் என்று சொல்லணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு? அந்த இடத்துல அவசியமே இல்லை. அவளுடைய இருதயத்துல இன்னும் அந்த அடிமைத்தனம் கரெக்டா ஒட்டி இருக்கு. ஆனா ஏற்கனவே இவ சிறைப்பட்டவளா இருக்கிறா. திரும்பவும் என்ன சொல்றாரு? அதற்கு பதில் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, ஓ, நீ திரும்பவும் நாச்சியார்கிட்ட போய் அடங்கியிரு, உள்ள போடுற வரைக்கும் அடங்கியிரு, இவனை நான் பெரிய ஜாதியா ஆக்குவேன்ற அளவுக்கு அவளை திரும்ப அனுப்புறவனா இருக்கிறார். ஆனா அவனை பெரிய ஜாதியா ஆக்குவேன்றது 21வது ஆதி ஆகமத்தினுடைய புத்தகம் 21வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றாள். திரும்ப அனுப்பப்படுவாள்ன்றது தேவனுடைய அனாதி தீர்மானத்துல இருக்கு. இருந்தாலும் நாச்சியார்கிட்ட போய் அடங்கி இருக்க வேண்டும் என்று அவளை அழகா திரும்ப அனுப்பினவராய் இருக்கிறார். கவனிங்க, நாம் அடிமையின் ரூபம் எடுத்த கர்த்தர்கிட்ட இருந்து பிறந்த பிள்ளைகள். அதனால நாம் கர்த்தருக்கு அடிமைப்பட்டவர்களாய், கர்த்தருடைய வசனத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிற பொழுது, என 12வது வசனத்தை 13வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். அப்போ அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல ஓடி வந்தப்பவே பேசாம விட்டிருந்தா இந்த வார்த்தை அவளுக்கு ஒரு கணம் பொருந்தினதா போய் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருக்கும். அவளுக்கு வந்து அந்த தேவனுடைய சமூகத்துக்குள்ளார அந்த அடிமையாய் திரும்பவும் அவ வந்து என்னை ரொம்ப நெருக்கிறா, நான் இனிமே அந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் உரிமை அவள்கிட்ட இருந்தாலும், அவள் வந்து முழுசா ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்துக்குள்ளார இருந்து அவ ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளார சேர்ற வண்ணமாய் நாச்சியார்கிட்ட போய் சேர்ந்துக்கிறார். அதனால அவருடைய சந்ததியையும் ஆபிரகாமினுடைய வித்தா இருக்கிறதுனால அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படிங்கிற, ஏன்னா இவளா ஓடி வந்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாதுங்கிறத கர்த்தர் தெளிவா இருக்கிறாரு. அதனால பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய சுய புத்தியை சார்ந்து பல விடுதலையான எண்ணங்களுக்குள்ளார கடந்து போகிற பிரியமான சகோதரியே, இந்த நாள்ல நம்மை நாமே கர்த்தருக்குன்னு ஒரு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க நமக்கு ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதியில ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 44வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போமே. அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்?
என்னத்தை பேசுவோம்? எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாய் இருப்பான். நீங்களோ சமாதானத்தோடு உங்கள் தகப்பனிடத்திற்கு போங்கள் என்றான். ஆமென். இவனுங்க எல்லாருமே கூட பிறந்த சகோதரர்கள். தன்னுடைய சொந்த சகோதரன் யோசேப்பு, அந்த யோசேப்பு கிட்ட இவனுங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு தன்னுடைய இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்து தானியத்தை வாங்குறதுக்காக வந்தவங்க. ஆனா வந்தவர்கள் தங்களுடைய சகோதரர்கள்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்கள்ட்ட இருந்து பாத்திரத்தையும் பணத்தையும் திரும்ப கொடுக்கிறவளா இருக்கிறார். ஆனா அதுல எல்லாத்துலயுமே அவர்கள் வந்து புரிந்து கொள்ளாமல், நாங்க உங்களுக்கு அடிமை, உங்களுக்கு அடிமையா இருக்கிறோம், அப்படி இப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா யோசேப்பு தான் அடிமையாய் விற்கப்பட்டான். 44:33 வாசிங்கள. இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரோடு கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடிமையானனாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன். ஆமென். ஆதியாகமம் 47:25 வாசித்துருவோம். அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்றார்கள். ஆமென். இந்த 4 வசனம் நீங்க வாசிக்கிறப்பையும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் அடிமை, நான் அடிமை, நான் அடிமை, உங்களுக்கு அடிமை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கிறவனா தான் இருக்கிறான். ஆனா ஆக்சுவலா இவர்களுடைய தீர்மானத்தின்படி அடிமையாய் விற்கப்பட்டவன் யோசேப்பு. ஆனா அடிமையாய் இருக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள் எல்லாத்துலயுமே அவன் வந்து தேவனுடைய சமூகத்துல முழுசுமா தன்னை வந்து அவருடைய வசனத்தை சார்ந்தவனாகவும், வசனத்துல வாழ்கிறவனாகவும், வசனத்தை உயர்த்தி பிடிக்கிறவனாகவும் அவனுடைய ஜீவன் உள்ள நாள்லாம் கரெக்டா அவன் வாழ்கிறவனா இருந்தான். அதனாலதான் 45வது அதிகாரம் முதல் ஒரு 5 வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்று இருந்தனாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமென். அப்போ அதுல 8வது வசனத்தை வாசித்துருங்க சிஸ்டர். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். எவ்வளவு கம்பீரமான ஒரு வார்த்தையை சொல்றான். பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பத்து அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து முழுவதற்கும் அதிபதியாகவும். ராஜா கிடையாது, அந்த நாட்டுல இருந்த அடிமை, சிறைச்சாலையில ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கைதி, தன்னுடைய சொந்த சகோதரனால விற்கப்பட்டவன், அந்த சொந்த சகோதரனால விற்கப்பட்ட ஒரு அடிமை, இஸ்மவேலர்களால சுமந்து செல்லப்பட்ட ஒரு அடிமை, இவன் விலைக்கு வாங்கப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகுதியில இருந்தவன் இன்னைக்கு எவ்வளவு கம்பீரமான ஒரு வார்த்தையை சொல்றான் அப்படின்னா,
பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவருடைய குடும்பத்திற்கு கர்த்தனாகவும் எகிப்து தேசத்திற்கு முழுவதும், ஏன்னா அவனுடைய மனைவியை தவிர மீது எல்லாவற்றிலும் அதிகாரம் இருக்கிறவனாய் இவன் சொல்ல ஆகும், இவர் கட்டளையிட நிற்கும்ன்ற மாதிரி அந்த எகிப்து தேசம் முழுவதுமே இவனுடைய ஆணைக்கு மட்டுமே காத்திருந்ததா இருந்துச்சு. ஆனா இவன் தன்னுடைய சொந்த சகோதரர்களிடான விற்று போடப்பட்ட ஒரு அடிமை. அந்த அடிமைத்தனத்தை அவன் எவ்வளவு தூரத்துக்கு சுவாரஸ்யமா பாக்குறான்னா, நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க, ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். பிரியமானவர்களே, என்னைக்காச்சும் உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படணுமான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறப்ப, என்னைக்காச்சும் இத யோசேப்பு போல நீங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய காரியத்தை என்னைக்காச்சும் ஒரு சமாதான ஒரு நோக்கோடு பார்த்திருக்கிறோமா? ஏன்னா அவ சொல்றா, எல்லாத்துக்கும் அதிபதியாய் மாத்தக்கூடியதற்கு முன்பாக அவனுடைய இருதயத்திலும் அவனுடைய வாழ்க்கையிலும் இருந்தது அடிமைத்தனம். ஒரு சிறை இருப்பு இருந்துச்சு. அந்த சிறை இருப்புல இருக்கிறவர்களை சிறையாக்கி தன் மனுஷனுக்குரிய அந்த வரங்களை திரும்ப தர்றதுக்கு இன்னைக்கு பல சமயங்கள்ல ரட்சிக்கப்பட்ட உடனே, ஒரு ஞானஸ்தானம் வாங்கின உடனே இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விடுறதுக்கு தான் இன்னைக்கு ஜனங்க எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க. நான் கர்த்தருடைய பிள்ளைன்றதுனால எனக்கு இது எப்படி கிடைக்காம போச்சு, எனக்கு இது எப்படி ஆகாம போச்சு, எனக்கு எனக்கு ஞானஸ்தானம் வாங்கியும் எனக்கு இன்னமும் இப்படித்தான் இருக்குதா, அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு சலித்து கொள்பவர்களும், அந்த தேவனுடைய வாழ்க்கையில நாம் வாழக்கூடிய அந்த சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க தெரியாதவர்களாகவும் நாம நின்றுகிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவருடைய குடும்பத்திற்கு அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாகவும் உன் ஜாதி ஜனத்தாரின் மத்தியில அதிபதியாகவும் தகப்பனாகவும் கர்த்தனாகவும் நிறுத்துவதற்கு இன்னைக்கு உன்னை அடிமையின் ரூபமாய் வார்த்தைகளுக்கு மாத்திரம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 50வது அதிகாரம் 18 21 வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். ஆமென். எவ்வளவு பெரிய பக்குவம்! தன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுமே தன்னுடைய சகோதரர்களை எந்த ஒரு விதத்திலுமே ஏளனமாவோ துச்சமாவோ பார்க்காதபடிக்கு இவனுடைய சிந்தை அவ்வளவு பக்குவப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஞானஸ்தானம் வாங்கின பெரியமான சகோதரனே சகோதரியே, அந்த பக்குவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த பக்குவம் நமக்குள்ளார வரணும். எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நமக்கு சங்கடத்தை கொடுத்தவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாம கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையும் மாத்திரமே காண்பிக்கிறவர்களாய், இவனை சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவே இவனை வித்து போட்டாங்க, இவனை கொல்ல நினைத்தார்கள், அவனை வெறுத்தாங்க, பொறாமையா பார்த்தாங்க. ஆனா அவங்கள பார்த்துட்டு, நீங்க இல்ல, தேவனே என்னை நடத்தி வருகிறபடினாலே அவர் என்னைய நடத்திக்கிட்டு வந்தது, நீங்க என்னைய குழியில போடல, நீங்க என்னைய இஸ்மவேலனுடைய வியாபாரிகள்கிட்ட விக்கல, நீங்க என்னைய சிறையில தள்ளல, நீங்க அந்த ராஜாத்தியினுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கல. இது எல்லாத்தையுமே தன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்ற. நீ அன்னைக்கு தள்ளி விட்டது அவ்வளவு ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, அன்னைக்கு நீ தள்ளி விட்டது நல்லதுன்னு சொல்றான். இவனுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய கர்த்தருக்குள்ளார இருக்கக்கூடிய அடிமையின் உணர்வு இவனை அதிபதியினுடைய நிலைமைக்காய் மாற்றினது.
பிரியமானவர்களே, சகோதரனே, சகோதரியே, நம்மளுடைய இருதயத்தை கொஞ்சமாச்சு இன்னைக்கு சீர்தூக்கி பார்ப்போமே. நாம இன்னைக்கு என்னைக்கா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா அது கர்த்தருடைய பார்வையில இவ ஊதாரி மைந்தன் இளையகுமாரன் தேவனுடைய சமூகத்துக்குள்ளார இருந்து ஓடி போயிட்டான். ஓடி போய் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாத்தையுமே வித்துட்டு வந்தான். ஆனா அவன் திரும்ப மனசு மாறி திரும்ப வர்றப்ப தொலைதூரத்துல பார்த்த உடனே தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு எல்லா விதமான புத்தாடைகளும் புது காலணிகளும் விருந்துகளும் எல்லாத்தையுமே செஞ்சு அவன் தகப்பன் அந்த பிள்ளைய ஆனா அந்த பிள்ளையினுடைய அந்த எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமா இருக்குது அப்படின்னா, நான் உங்களுடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக எண்ணப்படுவதற்கு கூட தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய வார்த்தை, அந்த பிள்ளையினுடைய வார்த்தை இருந்துச்சு. இதத்தான் இன்னைக்கு தேவன் உங்கிட்ட இருந்தும் எங்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துகிறவராய், நம்மைய எல்லா விதத்திலையுமே எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஏன் வந்துருச்சு, நான் ஞானஸ்தானம் வாங்கினவன் தானே, நான் இன்ன வரைக்கும் பைபிள் படிக்கிறவன் தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதற்கு தான் இன்னைக்கு விசுவாசத்தினுடைய கூட்டங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. ஆனா அவைகளுக்கு அல்ல. தாவீது சொல்றான், அவனுடைய காரியங்கள்ல கர்த்தருக்கு முன்பாக அவன் ஆரவாரத்தோட எழும்பி வாசித்தப்ப அந்த 14வது வசனத்துல இருந்து வாசிங்க சிஸ்டர். தாவீது சணல்நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்ரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. ஆமீன். இதுல நல்லாவே அதனுடைய சூழல் எல்லாமே, அதனுடைய பின்னணியம் எல்லாமே நல்லாவே தெரியும். அவன் தாவீது உடன்படிக்கை பெட்டிய திரும்ப இஸ்ரவேல் பட்டணத்துக்குள்ளார எருசலேமுக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு அவன் எல்லாத்தையுமே பிரயத்தனம் பண்றான். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி பட்டணத்துக்குள்ளார நுழைஞ்ச உடனே ஆடி பாடி தன்னுடைய வஸ்திரம், ஒரு ராஜா சக்கரவர்த்தி, அவன் தன்னுடைய நிலைமைய அவன் இன்னும் ஆடு மேய்க்கிறவனாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்னும் நம்மளுடைய பழைய நிலைமையில அவன் நிச்சயம் அவன் என்னைய கர்த்தர் அந்த நிலைமையில இருந்தேன், என்னைய இவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் ராஜா, நான்லாம் போய் வீதியில ஆடலாமா, போலாமா, வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே யோசிக்கவே இல்லை. அவ கர்த்தருடைய சமூகத்துல எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நான் அர்ப்பனும் நீசனும் ஆவேன். அந்த வசனம் 22வது வசனத்தை வாசிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பனும் ஆவேன்
நான் ரொம்ப இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு என்னால இறங்க முடியுமோ இறங்கணும். ராஜாவுக்காக மேட்டுமையாய் நான் இருக்கேன். ஒரு ஞானஸ்தானம் வாங்கிட்டு ஒரு 4 வசனம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பைபிளை தூக்குனதுக்கு அப்புறமேட்டு நாம கொள்ளக்கூடிய பெருமிதங்களும், நாங்க அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, நாங்க கட்டட சபையை போல இல்லை, காணிக்கை சபை போல இல்லை, அதை போல இல்லை, இதை போல இல்லைன்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டுவதற்கும் நம்மளுடைய பெருமைகளை எல்லாவற்றையும் தம்பட்ட அடிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல. மனுஷனுடைய பார்வையில நீசனும் அர்ப்பணமா இருக்கட்டும், அந்த மகிமையை கர்த்தர் தருவார். அவன் சொல்றான், தாவீது சொல்றான், உங்க அப்பாவை காட்டுல என்னை கர்த்தர் பெரிய ஆளா வச்சிருக்கிறாரியா, உன் ஜந்ததியில என்னைய மாதிரி ராஜா யாருமே இருந்ததில்ல, அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியை என்னைய வச்சிருக்கிறார். யூதா தேசத்துக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கோ என்னது சவுலு கூட என்னது யூதா தேசத்துக்கு மட்டும்தான் அவன் ராஜாவா இருந்தான், இஸ்ரவேலருக்கு இல்லாம இருந்தான். ரெண்டு சமஸ்தானத்துக்கு ஒன்னா சேர்த்து மொத்த இஸ்ரவேலுக்கும் இவன் ராஜாவா இருக்கக்கூடிய விதத்துல மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியா, இவன் போகிற நாடு எல்லாத்துலயுமே வெற்றி, அப்படிப்பட்ட இந்த இடத்துல வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆனா இந்த நிலைமைய உங்க அப்பாவை காட்டுல நான் பெரிய ஆளா இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய டெக்னிக்கல்ல கர்த்தர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவன் கர்த்தருக்குள்ளார தன்னுடைய சிறையிருப்பை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். கர்த்தருக்குள்ளார இருக்கக்கூடிய தன்னுடைய அடிமைத்தனத்தை அவன் ஒத்துக் கொடுக்கிறான். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவே என்ன செய்யறாரு, அவர் நமக்காக வாசிப்போமே பிலிப்பியருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென். அவர் தாமே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனுடைய சாயலுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய விதத்துல அவர் வெறுமையாக்கி இருக்கிறார். அந்த வெறுமையாக்குனதுனாலதான் இன்னைக்கு நாம பெருமையா சிந்திக்கக்கூடிய விதத்துல நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா அந்த வீட்டுல நிலைத்திருக்கணும் அப்படின்னா யோவான் 8:35 அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆமென். அப்போ அந்த ஒரு உலகப்பூர்வமா இருக்கக்கூடிய அடிமைகள் நாம நிலைச்சிருக்கவே மாட்டோம். பணத்துக்கு அடிமையா இருந்து புகழுக்கு அடிமையா இருந்து அப்படிங்கிறவங்க நிலைச்சு நிற்க மாட்டோம். குமாரனாய் இருந்தும் நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாய் எண்ணப்படுவேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தாழ்த்துக்கிறவனாய் இருக்கும் பட்சத்துல கர்த்தர் நிறைவானதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 2:14-18 வரைக்கும் வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் மாம்சத்துல இறங்கி வரணுங்கிற கட்டாயம், தேவன் மனுஷர்களை போல அந்த மரண பயத்துல அடிமைப்பட்டவர்கள் போல அந்த மரணத்துக்குள்ளார கடந்து போகிறதும் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுள்ள ஒரு மனுஷனாய் தேவன் இந்த பூமியில உலாவினதற்கு காரணம் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷருடைய சாயலுக்குள்ளார கடந்து போக வேண்டும் என்பதற்காக தான். கர்த்தாதி கர்த்தரே கிரேக்கனுக்கு கிரேக்கனா, யூதனுக்கு யூதனா, எபிரேயனா பவுல் சொல்றது போல அவரே மாறி இருக்கிறாரு. அப்படின்னா நாம ஏன் நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ கணவனுக்கோ அல்லது தன்னுடைய உறவினர்களுக்கோ அல்லது யாருக்கு சுவிசேஷம் சொல்றோமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம அவங்களுடைய இசைவாய் பேசி, ஏன்னா நாம வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி பேசுறதுல பழகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி இல்லாம அவங்களுக்கு இசைவாய் பேசி அவங்களுக்குரிய காரியத்தை அவங்களுக்கு போகிற மெத்தட்லே புரிய வச்சு, ஏன்னா அதுக்காக நம்ம சத்தியத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது.
நாம வசனத்தை வசனமா தான் பேசணும். ஆனா அதையே நாம சுருக்குன்னு பேசாம அவர்களுக்கு ஏற்ற விதத்துல பேசி சத்தியத்தை போதிக்க வல்லவர்களாய் இருக்கணும். அப்படின்னா உன்னுடைய இருதயத்துக்குள்ளார இருக்க வேண்டியது அடிமையின் எண்ணம். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கக்கூடிய அடிமை. ஏன்னா முன்ன நான் இருந்த அடிமைத்தனம்ன்றது வேற. யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். அப்படியே ரோமர் 6:16 வாசிருங்க சிஸ்டர். 16 22 வரைக்கும் வாசிருங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். உங்கள் மாமிசம் பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்போது பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவராய் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கும் ரெண்டுக்கும் இடையில தான் நாம இப்ப நின்றுகிட்டே இருக்கிறோம். எந்த இடத்துல நாம அடிமைகளா போகிறோம்? முன்னாடி நம்ம கோபத்துக்கு அடிமைகளா இருந்தோம், ஆசைகளுக்கு அடிமைகளா இருந்தோம், இச்சைகளுக்கு அடிமைகளா இருந்தோம், நம்மளுடைய புறங்கூறுதலுக்கு பொறாமைகளுக்கு எல்லாத்துக்குமே அடிமைகளா இருந்தோம். அதுல எல்லாத்துலயுமே விட்டோய்ந்து நாம இப்ப இருக்கிறோம். அப்படின்னா நாம இருக்க வேண்டியது பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்களா இல்ல. பரிசுத்தத்திற்கு உன்னைய நீ அடிமையாய் ஒப்புக்கொடு. பரிசுத்தம்னா பரிசுத்தத்தை தவிர வேற எதையும் யோசிக்க கூடாது. பைபிள்னா பைபிளை தவிர வேற எதையும் யோசிக்க கூடாது. நாம ஏன்னா அதுல இருந்துதான் மாம்ச பலவீனத்துல இருந்து மனுஷர் பேசுகிற பிரகாரமாக நம்ம பேசணும். அப்படின்னா முன்பு அதுக்கு நீ ஒப்பு கொடுத்திருந்த உன்னைய இப்பொழுதோ பரிசுத்த நடக்கைக்கு உங்களுடைய அவயங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா நாம பழைய மனுஷனா இருக்கிறப்ப அந்த புதிய உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து, கொஞ்ச நெஞ்சல்ல, யாருடைய கட்டாயத்துக்கும் இல்ல, நம்ம பிரசங்கிக்கிறவர்களுடைய கட்டாயத்துக்குள்ள மூப்பர் சொல்லிட்டாரு, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு யாருடைய கட்டாயத்திற்காக அல்ல. மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் நாம பேசணும். அப்படின்னா முன்ன நீ அப்படி இருந்த, இப்ப நீ இப்படி இரு. எதற்கு அடிமைகளாய் உன்னை ஒப்பு கொடுக்கிற? பைபிளுக்கு டோட்டலா சரண்டர் யுவர் செல்ஃப். முழுக்கவுமே நம்மளை நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறுகிற பொழுது கர்த்தர் நமக்கு அளிக்கக்கூடிய முடிவோ நித்திய ஜீவன். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம். அந்த நித்திய ஜீவன்ற அந்த முடிவுக்குள்ளாரதான் நம்ம காத்திருக்கிறோம். அதுக்கு நீங்க சத்தியத்திற்கும் நீதிக்கும் நம்மை நாமே அடிமைப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அடிமை ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்குள்ளாரே கிடைக்கும் பலன். கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்க வல்லவராய் இருக்கிறார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனம். தாங்களோ கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. ஆமென். அதற்கு அவன் அடிமையாய் இருக்கிறானே. அப்ப நாம எதுல ஜெயிச்சிருக்கிறோம்? இன்னமும் பழைய வாழ்க்கை தான் ஜெயிச்சிருக்குதா? இன்னும் அதே சமையல், அதே பழைய வாழ்க்கை, அதே வேலை, அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல நாம ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம்னா அது எதுல நாம வழி நடத்தப்படுகிறோமோ அதனால நாம் அடிமைப்பட்டவர்கள். எது நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த இடத்துல அடிமைப்பட்டவர்களா போயிரும். இன்னும் நம்ம பைபிளுக்கு அடிமைப்பட்டவர்களா போகல அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா அது நமக்கு இன்னும் பிடிச்சிருக்குல்லன்னு அர்த்தம். நம்மளை இன்னும் முழுசா பிடிச்சிருக்கிற அளவுக்கு
கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 7, 21, 22, 23 வாசிப்போம். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். ஆமென். நாம அடிமையாக கூடாது மனுஷனுடைய விஷயங்களுக்கு மாத்திரம்தான், மானசீக பூர்வமா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மாத்திரம்தான் நாம் அடிமைகளை ஆகக்கூடாது அப்படின்னு வேதம் நம்மளை ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறது. ஆனா கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமை கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அவருடைய சமூகத்துல நாம் வசனத்திற்கு மாத்திரம் நடுங்குகிறவர்களாய், நாம மத்த எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு நாம கர்த்தருடைய வசனத்துக்கு மாத்திரம் நாம நோக்கம் செலுத்துறப்ப இது என்ன ஒரு அடிமைத்தனமால இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் நீங்க வசனம் பேசுறீங்கன்னு உலகம் சொல்லும். அதற்கு நாம் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான் அப்படிங்கிறது போல மாறுறதற்கு, நாம் நித்திய ஜீவனாகிய பரிசுத்தத்தின் பலனை அடைவதற்கு நம்மை நாமே எது ஜெயிக்கிறதோ அதற்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 9:19. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். ஆமேன். நமக்கு சடங்கு முக்கியம் இல்லைங்க, சம்பிரதாயம் முக்கியம் இல்லைங்க, எந்த மனுஷனையும் நாம நம்பி இல்லைங்க, காசு பணத்தை நம்பி இல்லைங்க, வீடு வாசல் நாலு கிழமை இதெல்லாம் நம்பி இல்லை, மாதப்பிறப்பு காணிக்கைகள் சபைகள் எதையுமே நம்பி இல்லை, எதற்கும் அடிமை இல்லை. அதனால எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு பாக்குறதுக்காக கர்த்தர் நம்மளைய கொண்டாந்து வைக்கல. அந்த திமிர்த்தனமா அலையணுன்றதுக்காக கர்த்தர் நம்மளைய கொண்டாந்து வைக்கவே கிடையாது. நம்மளை எதற்கும் அடிமையானவனா இல்லை அப்படிங்கிறது உறுதி. எதுவுமே நம்மளை கட்டுப்படுத்தாது. ஆனா மற்றவர்களை எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். எல்லாத்துக்கும் தாழ்மையாய் இருக்கவும், எல்லாருடைய காரியத்தையும் விசாரிக்கவும், எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன்ற அளவுக்கு நம்மை நாமே தாழ்த்துக்கிறதுக்கு வசனத்துல காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாதுங்க. எந்த ஒரு சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு நான் அடிமைப்பட்டவன் அல்ல. எதுக்குமே நான் அடங்க மாட்டேன், அதுல உறுதி. நம்மளை பார்த்தா எதுக்குமே அடங்காதவனுங்க எதை கேட்டாலும் என்னது குதர்க்கமா தான் பேசுறாங்க, எதை கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. பண்டிகை கேட்டா இல்லைன்றாங்க, காணிக்கை கேட்டா இல்லைன்றாங்க, தசவபாகம் கேட்டா இல்லைன்றாங்க, பாஸ்டர் கேட்டா இல்லைன்றாங்க. ஆமா, நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. ஆனா எல்லாத்தையும் நான் ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்பு, சாந்தம், இச்சையடக்கம் அப்படிங்கிற ஆவியினுடைய கனிக்குள்ளார நான் கடந்து போகக்கூடிய அடிமை ஆக்கினேன் அப்படிங்கிற ஒரு பூரணமான ஒரு நிலைக்குள்ளார சபை கடந்து போக வேண்டும். அப்போஸ்தலர் பணி 7:7 வாசிப்போம். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையே நான் ஆக்கினிக்கு உட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். அந்த ஜனங்க எல்லாருமே என்னது, எவனாச்சும் என்னை தவிர வேற யாராச்சும் அடிமைப்படுத்துறாங்கன்னா கர்த்தர் அதை பார்த்துக்குவார். ஆக்கினைப்படுத்துக்கிறதெல்லாம், அக்கினியின அழிய பண்றதோ அல்லது சமுத்திரத்துல மூழ்கடிக்கிறதோ அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆனா அதுக்கப்புறமேட்டு நீ என்கிட்ட வந்துட்டேன்னா என்னுடைய காரியத்துக்குள்ளார அடங்கி இருக்க வேண்டியவனா இருக்கணும். எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மத்த இடத்துல இருந்து உன்னை காப்பாற்றி கூட்டி வந்திருக்கிறேன். உன்னைய சடங்குல இருந்தோ, சம்பிரதாயத்துல இருந்தோ, உலக பழக்க வழக்கத்துல இருந்தோ, பாவத்துல இருந்தோ, எல்லாத்துல இருந்துமே விடுதலையாக்கி கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு முகாந்திரம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பிலமோன் 1:15 வாசிப்போம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாகவல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். ஆமென். பிலமோன் ஒரு காலத்துல அந்த வீட்டுல அடிமையா தான் இருந்தான். ஒனேசேமோ பிலமோன் வீட்டுல ஒனேசேமோ அடிமைப்பட்டவனா தான் இருந்தான்.
அந்த ஒனேசிமை வந்து பவுலுக்கு சிறைச்சாலையில இருக்கிறப்ப எப்படியோ சுவிசேஷம் தெரிஞ்சு அவன் திரும்ப மனம் மாறி அவனுடைய சமூகத்துல இருந்து திரும்ப பிலோமன்ட்டே வரான். பிலோமன்ட்ட வர்றப்ப அந்த லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. அந்த கடிதம் பிலோமனுக்கு எழுதினது ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். அது முழுக்கவே எழுதப்பட்டது ஒனேசிமுக்காக மட்டும்தான். ஒனேசிமு அவன் கொஞ்ச காலம் அடிமைப்பட்டவனா உலகத்துக்கு அடிமைப்பட்டவனா இருக்கிறான். இன்னைக்கு அடிமையிலும் உயர்த்தப்பட்டவனா, இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய அடிமை. அதனால அவன் என்னது அடிமையானவனுக்கு மேலானவனாய் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை பவுல் அறிமுகப்படுத்துகிறாரு. ரோமர் 8:20 வாசிப்போம். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. அந்த நம்பிக்கையோட தாங்க நம்ம இன்னைக்கு இந்த விசுவாசத்தினுடைய சந்ததிக்குள்ளார நம்ம இருக்கிறோம். அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில இருந்து ஆவிக்குரிய அடிமைத்தனத்துக்குள்ளார நாம் கடந்து போக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வசனம் சொல்லுது, நீங்க நீதிக்கு அடிமைகளாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத தெளிவாதான் சொல்லுது. வாசிப்போமே 1 கொரிந்தியருடைய புத்தகம் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எதுக்கும் நான் அடங்க மாட்டேன். ஆனா நான் பெரிய ஆளு கிடையாது. எதுக்கும் நான் விட்டு கொடுக்க போறது கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் எனக்கு செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு, செய்ய முடியும். ஆனா எல்லாத்துலயுமே கர்த்தருக்குன்னு சொல்லி ஒரு அடிமையாக்கப்பட்டவனாய், பாவியிலும் பெரிய பிரதான பாவியாய், பெரும் பாவியாய் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தன்னைத்தானே தேவனுடைய சமூகத்துல தாழ்த்துகிறவனாய் இருக்கிறான். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆமென். அப்ப பழைய காரியத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு அந்த பக்கம் இருக்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கணும். 2 பட்டம் நடுநிலையில இருக்கிறது வாந்தி பண்ணி போடக்கூடிய ஒரு நிலைமை. நாம ஒண்ணு பழைய அடிமைத்தனத்துல இருக்கணும், இல்லைன்னா புதிய சுயாதீனம் இல்ல ஆவிக்குரிய அடிமைத்தனத்துல நாம் இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். கலாத்தியர் 2:4. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக பொருட்டு பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரன் நிமித்தம் அப்படியாயிற்று. ஆமென். ஏன்னா நம்மளை இன்னமும் பாரம்பரியத்தை பேசி பழைய விஷயங்களை எல்லாத்தையும் பேசி நம்மளைய பழைய நிலைமைக்கு அடிமைகளை ஆக்குறதுக்கு தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடியது நிறைய பேர் இருக்கிறாங்க. தீத்துவ வாசிப்போமே, தீத்து 3:3 வாசிக்கல. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். முன்னாடி அப்படிதாங்க இருந்தோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடிமைத்தனத்துல எல்லாத்துலயுமே இருந்தோம். அப்போ துர்குணத்தோட இருக்கிறவங்க இப்ப நற்குணத்தோட மாறி இருக்கணும். பொறாமையோட இருந்தவங்க தாராள குணமான இருக்கக்கூடியவங்களா மாறணும். பகைக்கிறவர்களா இருக்கிறவங்க நேசிக்கிறவர்களாய் நாம இப்ப மாறணும். அப்படி எல்லா விஷயத்திலையும் மாறுறப்பதான் அந்த பழைய அடிமைத்தனத்துல இருந்து ஆவிக்குரிய ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளார நாம் நுழைந்து இருக்கிறோம் என்பதற்கு வெளியரங்கமான அடையாளம். ரோமர் 8. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். 17வது வசனத்தை மட்டும் வாசிங்க சிஸ்டர். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். 21 வாசிங்க சிஸ்டர். அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. 23 வாசிங்க சிஸ்டர். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிறதற்கு அங்கீகாரமான வசனம் தாங்க இதுல. நாம ரோமருக்கு எழுதின 8வது அதிகாரத்துல 10ல இருந்து 22 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்துக்கோங்க.
ஆனா அதுல எல்லாமே பிள்ளைக்குரிய அந்த புத்திர சுவிகாரம், புத்திரத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்துறவனுடைய மாயையினாலே கீழ்பட்டு இருக்கிறது. இஷ்டத்துக்கு சுத்துறதுக்காக கர்த்தர் இது எல்லாத்துல இருந்தும் விடுதலை கொடுக்கல. காணிக்கை இல்ல, கட்டணம் இல்ல, பாஸ்டர் இல்ல அப்படின்றதுக்காக நாம ஏதோ சுதந்திர பறவையா சுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் இது எல்லாத்துல இருந்து விடுதலை தரல. அதுவல்லாமல் ஆவிக்குரிய முதற் பலன்களை பெற நாமும் கூட நம்மளுடைய சரீர மீட்பாகி புத்திர சுவீகாரத்திற்கு வருகிறதற்கு என்று நமக்குள்ளரை தவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த தவிப்பு எப்போ நம்ம தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நாம் முழுமையாய் நம்மை அடிமையாய் நம்ம என் சொந்த இஷ்டத்துப்படி அல்ல, நான் இன்னைக்கு விருப்பப்படுறேன், அங்க போறதுக்கு விருப்பப்படுறேன், இங்க போறதுக்கு விருப்பப்படுறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா காரியங்களையும் செய்தோமே. ஆனால் வாசிப்போமே, எபேசியருக்குரிய 6வது அதிகாரம் 5-8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபரற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவன் சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனும் சுயதினம் உள்ளவனானவன் அவனவன் செய்கிற நன்மையின்படி கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். நீங்க வேலைக்காரரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல, நான் அடிமை அல்ல, உலகத்துறை காரியத்துக்கு அடிமை அல்ல, நீ ஆனதை பார்த்துக்க அப்படின்றதுக்காக கொடுக்கல. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவர்களாய், கர்த்தருக்கென்றே நல் மனசாட்சி உள்ளவர்களாய், கர்த்தருடைய வசனத்திற்கென்று நாம் அடிமைப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை வேறு பிரிந்தவராய் மாத்தி இருக்கிறார். யோனாவுக்கு அவனுக்குரிய காரியங்கள்ல எல்லாத்துலயுமே அவன் விருப்பப்பட்ட இடத்துக்கு போகிறதுக்கான பர்மிஷன் இல்ல. அவன் கர்த்தர் எங்க சொல்றாரோ அங்கதான் அவன் போயே ஆகணும்னு சொல்லி தர்ஷீசுக்கு கப்பல் ஏறினாலும் நினிவே பட்டணத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் அவனுடைய காரியத்தை திருப்பி விட்டவராய் இருக்கிறார். ஏன் பவுல் அப்போஸ்தலர்கள் அவங்க பரிசுத்த ஆவியானவர்னால அவங்க அந்தியோக்கியா பட்டணத்துல இருந்து வேற ஒரு பட்டணத்திற்கு போகணும்னு அவங்க முடிவு பண்ணாலும் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு தான் போனாங்க, வேற எங்கேயும் போகவே இல்லை. அவங்க ஒரு ஊருக்கு போகணும், ஆசியாவுக்குள்ளார போய் வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தடைபடுத்தினான்னு சொல்லி அப்போஸ்தலர் 16:6 நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவரால் அவர்களை போக ஒட்டாது, அவங்க ஆசியாவுக்கு போய் வசனம் தான் சுவிசேஷம் பண்றதுக்கு தான் போறாங்க. ஆனா அதுக்குமே நீ இப்பதான் போகணும், இப்பதான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவ வசனம் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையும் அவர்களுக்குள்ளார வழி நடத்தினதாய் இருக்கிறது. எனவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம கடைசியா வாசிப்போமே, கடைசி பகுதிக்கு வந்துருங்களேன். அப்போஸ்தலர் படி 16வது அதிகாரம் 5வது வசனத்திலேருந்து வாசிச்சிருவாங்களே. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியாக கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தானியா நாட்டுக்கு போக பிரார்த்தனை பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அவங்க போகணும்னு சொல்லி அவங்களுடைய சொந்த விருப்பம் இருந்துச்சோ, இதெல்லாம் வசனம் அறியாதவர்களுக்கு போய் தெரிவிக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க முடிவு பண்ணாங்க. ஆனா வசனம் தெரிவிப்பதற்கோ ஊழியம் பண்றதற்கோ நம்மளுடைய பிரயாணத்தை முடிவு பண்றது நீங்கள் அல்ல, ஆவியானவர். ஊழியத்துக்கே எப்படின்னா உங்களுடைய உத்தியோகத்துக்கெல்லாம் எப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கோங்க. எனவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். எல்லா விஷயத்தையும் கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுக்காக நாம எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஆனா நாம் கர்த்தருக்குள்ளார இருக்கக்கூடிய சுயாதீனம் உள்ள அடிமைகள், இந்த நல்ல போதனைக்கென்று நம்மை நாமே ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள். அதனால நாம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய
எங்கள் பரமநேசரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளை, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு நாங்கள் எத்தனையோ விதத்துல பிரயத்தனம் பண்ணி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாசத்தை எல்லாவற்றையும் நீர் காண்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் இந்த நாளிலும் கூட ஆவியானவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக வசனத்திற்கு அடிமைகளாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நீரே கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அதன்படி எங்களை மாற்றிக்கொள்ள, காத்துக்கொள்ள, பலப்படுத்திக் கொள்ள நீரே வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட், brothers and sisters.